சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிவடைந்தவுடன் நேற்றே அதிமுக, காங்கிரஸ், விசிக, பாஜக மற்றும் புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் கொடுமை ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் கீழ் நோட்டீஸ் அனுப்பி கொடுத்திருந்தனர். அந்த நோட்டீஸை இன்று விவாதத்திற்கு சபாநாயகர் அப்பாவு அதை எடுத்துக்கொண்டார். விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டதை அடுத்து தற்போது அதிமுக சார்பில் அந்த விவாதத்தில் உரையாற்றப்பட்டு வருகிறது. அதில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு ஆடை அணிந்து இன்று பேரவையில் கலந்து கொண்டனர். இந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த விவாதத்தின் மீது உறுப்பினர்கள் இப்போது உரையாற்றி வருகிறார்கள். பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள். அதிமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, அப்புறம் இடதுசாரி கட்சிகள் சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள சந்தேகங்கள், எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக அரசு தரப்பில் பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். அந்த நோட்டீஸ் இப்போது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள சூழ்நிலையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் பேசி வருகிறார்கள். இந்த உறுப்பினர்கள் பேசிய பின்னர் இது சார்பாக துறை சார்ந்த அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ இதற்கு பதிலளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு பதிலளிக்கப்பட்ட பின்னர் அதை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்பது குறித்தும் அவையில் அவர்கள் கருத்துக்களை பதிவு செய்வதற்கு சபாநாயகர் அப்பாவோ அனுமதி அளிப்பார். ஒருவேளை கவன ஈர்ப்பு தீர்மானம் நோட்டீஸ் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதால் வெளிநடப்புக்கு அங்கு வாய்ப்பு இருக்காது என்றுதான் கூறப்படுகிறது. ஏனென்றால் அனைத்து உறுப்பினர்களும் அவர்களது சந்தேகங்களை எழுப்பி அதற்கு பதிலை அமைச்சர்களும் முதலமைச்சரும் அளிக்க இருப்பதால் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நிகழ்ந்த கொடுமை, எடுத்த நடவடிக்கைகள், அதில் எழுந்துள்ள சந்தேகங்கள், அதிமுக தொடர்ந்து இந்த பிரச்சனையை அவையில் எழுப்பி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை விவகாரம் தொடர்பாக அரசு தரப்பில் என்ன பதில் அளிக்கப்பட போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள சூழ்நிலையில் இப்போது கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது புரட்சி பாரதம் கட்சியின் சேர்ந்த எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி உரையாற்றி வருகிறார். அதைத் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், அதன் பின்னர் இடதுசாரி கட்சிகள், அதன் பின்னர் காங்கிரஸ், அதைத் தொடர்ந்து அதிமுக சார்பாக எதிர்கட்சி தலைவரோ அல்லது அந்த கட்சியின் உறுப்பினர்களோ அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கிறார்கள். எடுத்து வைத்த பிறகு அரசு தரப்பில் பதில் அளிக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு 5 கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை பிரச்சனையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அவையில் வைத்து அதன் மீதான விவாதம் இப்போது நடைபெற்று வருகிறது. பானு.